வந்து முதல்ல பாசிட்டிவ் ஃபேஸ் காமிச்சு, அப்புறம் நெகட்டிவ் காமிச்சு, அப்புறம் பாசிட்டிவ் காமிச்சு, அப்புறம் நெகட்டிவ் காமிச்சு அப்படின்னா, அது எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும். அவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் அந்த மாரி பேசினாங்க. அர்ச்சனா கிட்டயுமே வந்து ஒரு சில பேட் குவாலிட்டிஸ்லாம் இருக்கு. அது என்னன்னா, நான் தான் டாஸ்க் லெட்டர் படிக்கணும், நான் சொல்றது தான் செய்யணும், நான் சொல்றது தான் சமைக்கணும் அப்படிங்கிற மாரி ஆர்வ கோளாறு கூட நம்ம ஆமா, ஆர்வ கோளாறு தான் அவங்க. ரெக்கார்ட் பண்ணில தானே இருக்கணும். நீ இப்படியே நட அப்படிங்கிற மாதிரி மத்தியானத்துல இருந்து நைட் வரைக்கும் இருக்காங்க. இப்படிதான் புடிச்சிட்டு 2 பேரும் 2 பக்கம் புடிச்சிட்டு தான் நடந்தாங்க. அது போட்டுட்டு நடக்க முடியல. அதுக்கப்புறம் ஷூ மாதிரி அதை பண்ணாங்க. ஷூ மாதிரி பண்ணி அதுல ஏதோ பிராண்டோட நேம்லாம் போட்டாங்க. போட்ட 5 நிமிஷத்துல பிக் பாஸ் என்ன பண்ணாரு, உங்க டாஸ்க் முடிஞ்சிச்சுட்டாரு. அவ்வளவுதான், ரெண்டும் கத்த ஆரம்பிச்சிச்சுங்க. வீணா போயிடுச்சு. அவரே கத்துதுங்க, ஏய் நீ எப்படி நிறுத்த சொல்லுவ, அதெல்லாம் முடியாது, நான் போட வைப்பேன், இப்பதானே போட்ட, மரியாதையா போடு. அப்படியே ஒரு 1/2 hour போச்சு. செய்தி மலர் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் விசஸ் மக்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட பிரியரஞ்சித் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பிக் பாஸ் ஷோல பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் நியூஸா போயிட்டு இருக்குது, பூர்ணிமா வந்து வெளில வந்திருக்காங்க. 16 lakhs வெளில வந்திருக்காங்க. இது எப்படி இருக்கு? அவங்க இருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சா? நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, பூர்ணிமா இல்ல விசித்ரா மேடம், இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எடுப்பாங்க. எனக்கு கன்ஃபார்மா பூர்ணிமா எப்ப தெரிஞ்சதுன்னா, நீங்க சொன்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றேன், அது எனக்கு எதுக்குன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பூர்ணிமா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்ட் ஆயிட்டாங்க. நேத்து ஈவினிங் எல்லாமே கிளம்புற மாதிரியே வந்து அர்ச்சனாலாம் கூட சாங்லாம் பாடி அவங்கள வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க. நான் நினைச்சேன் நேத்து நைட்டே கிளம்புவாங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே அதுதான். இது வரைக்கும் லைவ்ல இன்னும் கிளம்பல. மேபி ஒரு 1 o'clock அந்த டைமுக்குள்ள கிளம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா நீங்க இந்த அளவுக்கு அமௌண்ட் வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? இல்ல, நான் நினைக்கல. இந்த அளவுக்கு அமௌண்ட் போகும்னு நான் நினைக்கல. ஏன்னா சீசன் 5ல வந்து 11 or 12 lakhs எடுத்துட்டு போனான்னு நினைக்கிறேன் சிபி. சீசன் 6ல வந்து அமுதவாணன் எடுத்தார். பட் 10 lakhsக்கு மேல தான் அவரும் எடுத்தார். ஆனா சரியான அமௌண்ட் எனக்கு தெரியல. பட் 16 lakhs அப்படிங்கிறது வந்து பெரிய அமௌண்ட். பிபில வந்து பெரிய அமௌண்ட் இது. பெரிய அமௌண்ட் தான் இது. நல்ல லக்கு தான். வச்ச உடனே அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. 16 lakhsன்னு வச்சதுமே அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. ஓகே நம்ம எடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன நினைச்சேன்னா, இன்னைக்கு மார்னிங் எல்லாரும் வந்து வெளில பார்க்கும்போது பெட்டியே இருக்காது, செம்ம காமெடியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். பட் நேத்து சோஷியல் மீடியாஸ்லயுமே வந்து வெளியில வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக் விசித்ரா மேம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய காலையில இருந்து விசித்ரா மேடம், மத்தியானத்துக்கு மேல ஃபுல்லா பூர்ணிமா தான். சோ நம்மளுக்கு நேத்து நடக்கிறது தான் இன்னைக்கு லைவா டெலிகாஸ்ட் ஆகும் இல்லையா? சோ அப்ப நேத்து பூர்ணிமா எடுத்திருக்காங்க, இன்னைக்கு வந்து அது டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து மாயாவும் அதை அக்செப்ட் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. நேத்து எபிசோட்ல பார்த்தாலே தெரியும், அவங்க போனாங்களும் நான் வந்து இருக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என்னால முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இன் மார்னிங் ஆக்டிவிட்டிஸ் இதை வந்து மெயினா பேசணும் இல்லையா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேத்து இதை பத்தி பேசியிருந்தோம். பிஆர் யாரெல்லாம் செட் பண்ணிட்டு உள்ள வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரீஃபா என்ன உள்ள நடந்ததுன்றது நமக்கு தெரியாது. பட் இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் விசித்ரா மேம் வந்து அர்ச்சனாவை சொன்னதா இருக்கட்டும், மாயாவை வந்துட்டு நீங்க வந்து மாயாவே வந்துட்டு சொல்லும் போதா இருக்கும், மாயா ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்பா இவங்க பண்ணது இது கரெக்ட் தான், வெளில நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஆக்சுவலா பிஆர் அப்படிங்கிறது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தர் பிஆர் செட் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறது வேற. என்னோட போனை நீ ஹேண்டில் பண்ணு, சோஷியல் மீடியால நான் வந்து இருந்துட்டே இருக்கணும், ஆன்லைன்ல இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செட் பண்ணிட்டு வராங்க. ஓட்டு நார்மலாவே எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்து அவங்க ப்ரொஃபைல்ல இருந்து கேட்கறது தான், அக்கௌண்ட்ல இருந்து கேட்கணும் அப்படிங்கிறது தான். சோ அவங்களுக்கு யாரு இருக்காங்களோ, ஃப்ரெண்டோ இல்ல இப்ப மணி 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 ஃபேமிலில அவங்க அண்ணன் இருக்காரு, அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த மாதிரி வந்து குடுத்துட்டு வர்றதுதான் இது எல்லாமே. சோ அது வந்து இவங்க உள்ள பண்ற விஷயத்தினால வெளியில சப்போர்ட் ஜாஸ்தி ஆகும்போது ஆர்மிஸ்லாம் வந்து எல்லாம் இன்னும் நிறைய ஆர்மிஸ் கிரியேட் ஆகுது. அப்படி கிரியேட் ஆகி வர்றதுனால இது பிஆர் ஒர்க் அப்படிங்கிறாங்க. பட் அது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. நான் எல்லா கண்டஸ்டுமே என்ன சொல்றேன், இப்போ மாயாக்கு வந்து இருக்காங்க, நான் நேத்து கூட சொல்லியிருந்தேன், மாயாக்கு வந்து வேற வேற லாங்குவேஜ்ல இருந்தெல்லாம் வந்து கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. அது உண்மைதான். மாயா ஸ்குவாடுன்னு வந்து ஓடிட்டு தான் இருந்துச்சு. தினேஷ் சொன்னது கரெக்ட் தான். ஆனா பக்காவா செட் பண்ணிட்டு வந்தது அர்ச்சனா மட்டுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. கண்டிப்பா எல்லாருமே பண்ணிருக்காங்க. எல்லாருமே பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன்னா, மணிக்காக அவங்க ஃபேமிலில இருந்து யாராவது ஒருத்தர் ஓட்டு கேட்டுதான் ஆகணும் அவரோட ப்ரொஃபைல்ல இருந்து. இல்லனா அவரு அந்த ஓட்டே கேட்கல அப்படின்னா அவருக்கு ஓட்ஸ் வராது. சோ அதனால அவங்க கேக்குறாங்க. இதுக்கு வந்து பிஆர் தான் நீங்க செட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அது வந்து இத்தனை சீசன்ஸ்ல வந்து இந்த மாதிரி क्वेश्चंस வந்ததே கிடையாது. லாஸ்ட் சீசன்லயும் வந்து பிஆர்னு கேள்விப்பட்டோம். பட் இந்த அளவுக்கு தான் இந்த சீசன்ல தான் வந்து லைவ்லயே வந்து டைரக்டா டார்கெட் பண்ணி பேசிக்கிறாங்க. நீ பிஆர் வச்சுட்டு வந்திருக்க, நீ பிஆர் வச்சுட்டு வந்திருக்கன்ற மாதிரி.
பட் அது என்ன சொல்றது? அதே பிக் பாஸ் வேற லாஸ்ட் இந்த ஒரு 1 வீக்ல வந்து கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டாரு. எஸ், எஸ். சோ அது வந்து பிளாஸ்ட் ஆயிட்டாங்க எல்லாரும். யார் இந்த பிக் பாஸ்? இப்படிலாம் எப்படி யோசிக்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸே வந்து கன்ஃப்யூஸ் பண்ற அளவுக்கு தான் நம்ம எல்லாமே டாஸ்க்லாம் கண்டுபிடிச்சு குடுப்பாங்க. ஆமா. இதுல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, எல்லாமே ஓகே நார்மலான ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட, அர்ச்சனா வந்து ரொம்பவே அதுக்காக ஆர்க்யூ பண்ணாங்க மேம் கிட்ட. மேமும் பண்ணது வந்துட்டு தவறுதான் அப்படின்னு தான் தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு? அவங்க பண்ணது சரிதான், கரெக்ட்டா தான் பேசுறாங்க அப்படின்ற இல்ல மாதிரி இருக்கா? அவங்க அர்ச்சனாவ சொல்றாங்க. ஓகே. ம். அர்ச்சனா 28த் டே தான் வீட்டுள்ள வந்தாங்க. ஆமா. ஸ்டார்ட்டிங் டேல இருந்து மாயா மாயா பண்ணிட்டு இருக்காங்க. ம். மாயாக்கும் வந்து மாயா ஸ்குவாட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத வந்து தினேஷ் வந்து சொல்றாரு. அப்படி நீங்க சொல்லணும்னு நினைச்சிருந்தா மாயாவையும் சொல்லியிருக்கலாமே. ம். அதாவது ஒரு ஃபேவரைட் பெர்சன வந்து அவங்க டார்கெட் பண்ண மாட்டாங்க. ம். அவங்களோட ஃபேவரைட் பெர்சன் யாரோ அவங்கள டார்கெட் பண்ண மாட்டாங்க. ம். அடுத்தவங்கள தான் டார்கெட் பண்ணி பேசுவாங்க. சோ அததான் அவங்க நேத்து பண்ணாங்க. அண்ட் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து புக்கா பிரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கா ஆமா. அப்படிங்கும்போது ஒரு சாப்டர் வந்து கிரியேட் பண்ணி தான் சாப்டர் வந்திருக்காங்க. கிரியேட் பண்ணி ஒரு புக்கா பிரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கா. புக் பண்றா. அவ்வளவு அவ்வளவு எஸ், பண்றத எஸ். வச்சு புக்கே எழுதலாம் அப்படிங்கிற மாரிலாம் பேசும்போது அது ஹர்ட்டா தான் இருக்கும். ம். நீங்க ஒரு டாஸ்க்கா அத சொல்லிட்டு போயிருக்கணும். ஆமா இவங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா ஓகே. நீ வந்து முதல்ல பாசிட்டிவ் ஃபேஸ் காமிச்சு, அப்புறம் நெகட்டிவ் காமிச்சு, அப்புறம் பாசிட்டிவ் காமிச்சு, அப்புறம் நெகட்டிவ் காமிச்சு அப்படின்னா, அது எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும். ம். அவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் அந்த மாரி பேசுனாங்க அங்க. இப்ப விஷ்ணு, பூர்ணிமா கூட நெறைய இஷ்யூஸ்லாம் இருக்கு. அவங்க கூட அப்படி பேசல. பட் இவங்க வந்து அப்படி பேசுனாங்க. ம். அதுக்கான ரீசன் என்ன? ஒரு உண்மையே சொல்லப்போனா, அவங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அர்ச்சனா பழகுறாங்க. கிட்ட வந்து பழகுறாங்க. ம். அதுதான் கிளியரா வந்து தெரிஞ்சது நேத்து. ம். அது மட்டும் இல்லாம அர்ச்சனா வந்து எல்லாத்துக்கும் ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க தான். ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க தான். ஆமா. நான் என்ன கேட்கிறேன்னா, புல்லி கேங்ன்றவங்க வந்து அந்த மாயா அண்ட் கோ வந்து ஸ்டார்ட்டிங்ல ஒரு வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மைண்ட் செட்ல இருந்து, அவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. ம். அது எப்படி ஓவர் ரியாக்ட் ஆகும்? ம். ஒரு சைடுல இருந்து ரியாக்ஷன் வந்து சும்மா வராது. இப்ப கண்டிப்பா. நீங்க எதுவுமே பேசாம நான் உங்கள திட்ட முடியாது. கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க எதுவுமே என்ன திட்டாம நான் அழ முடியாது. ம். சோ, அவங்க திட்டுனதுனால தான் இவங்க அழுதாங்க. ம். அவங்க பேசுனதுனால தான் இவங்க பேசுனாங்க. ம். அது வந்து நம்ம நேர்ல நம்ம வந்து சேனல்ல பார்த்துட்டு தான் இருக்கோம் அத. யார் திட்டுறாங்க? யார் பதிலுக்கு பேசுறாங்க? யார் அழுகுறாங்க? யார் கோவப்படுறாங்க? அப்படிங்கிறத. ஏன் விசித்ரா மேடம் அங்கேயே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதா? அது எப்படி ஓவர் ரியாக்ட் ஆகும்? ஓகே. ஃபர்ஸ்ட் நடந்தத பத்தி தான் மேம் அதிகமா பேசியிருக்காங்க விசித்ரா மேம். அப்ப கமல் அது சாரும் நான் என்ன வந்துட்டு கேட்கிறேன்னா, நீ ஓவர் ரியாக்ட் ஆகுற அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் சாஃப்ட் ஆயிட்ட. இப்ப வந்து நீ சண்டையே போட மாட்டேங்கிற. இப்ப ஏன் உன்னை இப்பவும் அது மாரி தான் கலாய்க்கிறாங்க. இப்ப ஏன் நீ சண்டைய அவங்க வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் திருந்திட்டேன்னு நெனச்சுக்கோங்களேன் ம். அப்டிங்கிறாங்க. ஆமா. நான் என்ன கேட்கிறேன்னா, எல்லாரையும் பகச்சுட்டு போணுன்றது வந்து விஷயம் கிடையாது. அவங்களுக்கும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணுன்ற ஆசை இருக்கும் இல்லையா? எல்லாருமே என்ன பேசினாலும், அப்ப வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து டக்குனு ரிப்ளை பண்ண முடியாது அர்ச்சனாவால. ஆமா. இப்ப வந்து நெக்லாவே ரிப்ளை பண்றாங்க. ம். என்ன என்ன மாரி இப்படி ஒரு வார்த்தைய சொன்னா அவங்க பதில் கவுண்டர் போடாத மாரி அவங்க பதில் சொல்லிடுறாங்க. ம். சோ அந்த மாரி தான் பேசுறாங்க. இப்ப மாயா பேசுறதுக்குமே இவங்க ஒரு கவுண்டர் குடுக்குறாங்க. முதல்ல அந்த கவுண்டர்லாம் வராது. இப்ப அந்த கவுண்டர் வருது. அது மெயினா இப்ப ஏன் ஹார்ஷா போலன்னா, அப்ப மாயா வந்து சொன்ன விதமும் சரி, இங்கருந்து போன விதமும் சரி 2மே வந்து கோவமா இருந்தது. ம். இப்ப எல்லாமே காமெடியா மூவ் பண்றதுனால அது காமெடியா போயிட்டு இருக்கே தவிர்த்து, அர்ச்சனா அடங்கி போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா மாயா கிட்ட நீங்க அந்த டிஃபரன்ஸ பார்க்கலாம். ம். மாயா ஸ்டார்ட்டிங்ல இருந்த மாயா வேற. ம். பிரதீப்ப வெளியில அனுப்பணும்னு நெனச்ச மாயா ஆமா, வேற. ஆமா. பிரதீப் அனுப்புனதுக்கு அப்புறம், ஐயோ! பிரதீப்னு சொன்ன மாயா வேற. ம். இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு கூட வந்துட்டு ஒ கரெக்ட்டா வந்துட்டு மேம் வந்து இதுதான் உன்கிட்ட சொல்ல வந்தாங்கன்னு அர்ச்சனா கிட்ட பேசின அது இது மாயாவும் நம்ம நான் பார்த்தோம். சொன்னேனா இல்லையா? மார்னிங் வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணாங்க. ம். மத்தியானம் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அர்ச்சனாவ ட்ரிகர் பண்றாங்க. எஸ். இவங்க என்ன பண்ண ட்ரை பண்றாங்க அப்போ? அதாவது விசித்ரா மேடம்க்கு வந்து அர்ச்சனா வந்து மாயா அண்ட் பூர்ணிமா கூட க்ளோஸ் ஆகக்கூடாது. ம். மாயாக்கு வந்து விசித்ரா மேடம் கூட அர்ச்சனா க்ளோஸ் ஆகக்கூடாது. சோ இதுதான் அவங்க 2 பண்ணிட்டு பேரையும் இருக்காங்க. செப்பரேட்டாவா வச்சிருந்தா தான் அவங்க நல்ல கேம் ஆட ஆமா. முடியும். இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கேம் கிடையாது. பட் இதுதான் அவங்க வந்து அங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ராட்டஜி. ம். எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ அர்ச்சனா வந்து ஓவர் ரியாக்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்கல்ல. ஜஸ்ட் போன வீக் ரவீனா என்ன பண்ணாங்க? ம். உங்கள பாத்திரம் தொலக்கறதுக்கு கூப்பிட்டாங்க. அதுக்கே நீங்க ஓவர் ஆக்டிங் பண்ணீங்க. ஆமா. ஓவர் டிராமா பண்ணீங்க. கண்டிப்பா, நாங்க கண்டிப்பா. சொல்லலாம்ல. ம். விசித்ரா ஏன் நீங்க ஓவர் ஆக்டிங், ஓவர் டிராமா பண்றீங்க? ம். உங்கள பாத்திரம் தொலக்க தானே கூப்பிட்டாங்க. ஒரு 10 பாத்திரம் இருக்குமா? இதெல்லாம் அசால்ட்டா இப்படி செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவேன்றீங்கல்ல. கடகடன்னு தொலக்கிட்டு போய் உட்கார்ந்து பேசுங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணிட்டு போய் பேசுங்க. அதுக்கு நீங்க இந்த டீம்ல இருந்திருக்க கூடாது. குக்கிங் டீம்ல நான் வரல அப்படின்னு சொல்லியிருக்கணும். ம். எடுத்தா ஒரு விஷயத்த எல்லாமே பண்ணணும். என்ன சமைக்கவும் வைக்கிறீங்க, காய் கட் பண்ண வைக்கிறீங்க, பாத்திரம் துலக்க வைக்கிறீங்க, கிளீன் பண்ண வைக்கிறீங்கன்னா, நான் இந்த வேலைய தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற விசித்ரா மேடம், ம். அன்னைக்கு ஏன் ஸ்டபனா சொல்லல அத? நான் இத ஆமா. மட்டும் தான் என்னால பண்ண முடியும்பா. ம். இதுக்கப்புறம் வந்து என்னால பண்ண முடியாது. நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு ஏன் சொல்லல? ம்.
அந்த பாத்திரம் இந்த ஒரு பாத்திரம் தொலக்க நான் வேணுமா, இந்த ஒரு இன்னைக்கு கரண்டி கூட தொலக்க நான் மேம் வேணுமா. பேசும்போது பாத்தீங்கன்னா, அர்ச்சனா சொன்னாங்க, நான் வந்து சைலண்ட் ஆயிட்டேன்னு நீங்க நெனைக்கிறீங்க. நேத்து கூட எனக்கும் விஷ்ணுக்கும் ஃபைட் ஆமா. நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, நீங்க அங்க இல்ல உங்களுக்கு அது தெரியாதுன்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு அது தெரியாதுன்னு சொன்னாங்க. எனக்கு அது தெரியாதுன்னு அவங்க சொல்லல. எங்களுக்கு அப்படிங்கும்போது, ஆமா. அப்பயும் அந்த கேங் செட் பண்ணி தான் அவங்க 3 பேர் பேசுனாங்க. செட் ஆயிடுவாங்க. ம். 3 பேர் செட் ஆயிடுவாங்க. ஆமா. ஏன்னா இப்ப வந்து அவங்களுக்கு வந்து பொண்ணுங்க அவங்க 2 பேரும் வந்து. ம். சோ அதனால இப்ப வந்து செட் ஆயிடுவாங்க. பட் அதுக்கு அப்படியே ஒரு 1 டே பிஃபோர் பாத்தீங்கன்னா, "அர்ச்சனா நான் உன்ன தாண்டி முழுசா நம்புவேன். ம். நான் அவங்கள வந்து என்னதான் நான் அவங்ககிட்ட ஜாலியா பேசினாலும், பழகுனாலும், நான் வந்து அவங்கள ட்ரஸ்ட் பண்ணது இல்ல. ம். ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன்." ம். அப்படிங்கிற வார்த்தைய அவங்க தான் வந்து சொன்னாங்க அர்ச்சனா கிட்ட. ம். நேத்து அர்ச்சனா நெனச்சிருந்தால் அந்த வார்த்தைய சொல்லியிருக்கலாம். அவங்களும் அத சொன்னாங்க. என்கிட்ட பேசின விஷயங்களையும் நான் ஆ. சொல்லிக்கலாமே அப்படின்ட்டு. பட் விஷயங்கள் அப்படிங்கிறது தான் சொன்னாங்களே தவிர்த்து, ம். என்ன விஷயம்ன்றத சொல்லல. ஆனா விசித்ரா மேடம் அப்படி கிடையாது. ம். அவங்க ஓப்பனா "நீ இப்படிதான் சொன்ன" அப்படின்னுவாங்க. நீங்க ஓப்பனா சொல்லுங்க நான் வேணாம்னு சொல்லல. பட் உங்கள ஒருத்தர் சேவ் பண்றாங்கன்னா, ம். நீங்க அவங்கள சேவ் பண்ணணும். இதுதான் வந்து அர்ச்சனா அவங்க ஃபேமிலி சொன்னாங்க. அவங்க ம். கரெக்ட்டா தான் கேட்கறாங்க. ம். எங்க அப்பா வந்து உங்ககிட்ட சொல்லும்போது, உங்க பொண்ணு பண்ணது தப்புதாங்கன்னு ஏன் நீங்க சொல்லல? ம். ஐய்யயோ! இல்லங்க பரவாயில்லன்னு ஏன் சொன்னீங்க? அப்ப நீங்க நடிச்சீங்களா? கரெக்ட்டான கொஸ்டின் தானே. நீங்க நடிச்சீங்களா? ம். இப்ப தினேஷ் மேல தப்பு இருக்குங்க. ம். தினேஷ் வந்து விசித்ரா மேடம் அவங்க ஃபேமிலி வரப்போ, அவங்க ஹஸ்பண்ட் வரப்போ கூட, போய் ஒரு வார்த்தை கூட, "நான் தப்பு பண்ணிட்டேன். சாரி சார்ன்லாம்" சொல்லல. ம். அவரு சொல்லவே இல்ல லாஸ்ட் மினிட் வரைக்கும். ஆனா, மாயா போய் சொன்னாங்க அவர்கிட்ட. ம். "என்ன என்ன இந்த கைய வந்து காலா நெனச்சு மன்னிச்சுருங்க சார். நான் ம். வந்து ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்." "நீ இதே தாம்மா அர்ச்சனா ஃபேமிலி வந்தப்பவும் பண்ண" அப்டின்னாரு. எல்லார் ம். ஃபேமிலி வரப்போதும், "நீ இதாம்மா பண்ண" அப்டின்னாரு. ம். விசித்ரா ஆமா. மேடம் அவங்க ஹஸ்பண்ட். ம். அப்ப வந்து, "இல்லையே! நான் வந்து அர்ச்சனா ஃபேமிலி அண்ட் உங்க ஃபேமிலி அப்புறம் விக்ரம் ஃபேமிலி கிட்ட தான் நான் வந்து இந்த மாரி பண்றேன்" அப்டின்னும்போது, அப்ப நீ அவங்கள அஃபெக்ட் பண்ணியிருக்கல்ல. பண்ணிக்கிறேன்னு அவங்களுக்கே தெரியுது. ஆ ம். அப்போ இதெல்லாம் ஏன் விசித்ரா மேடம் கண்ணுக்கு தெரியல? அந்த நேரத்துல அவங்களுக்கு அவங்களுக்கு ஒருத்தர் ஃபேவரைட் பெர்சனா இருந்தா, ம். அவங்க தப்பே பண்ணாலும் ம். சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள் தான் விசித்ரா மேடம். ம். முதல்ல அப்படி கிடையாது. இப்ப வந்து அப்படி மாறிட்டாங்க. இவங்க மாத்திட்டாங்க. ஓகே. அதுதான் விஷயம். பட் விசித்ரா மேம் மாறலாம். மத்தபடி அங்க இருக்க கண்டஸ்டன்ட் யாருமே சேஞ்ச் ஆமா, ஆகக்கூடாதுங்கிறது அவங்களோட ஆசை. ஆமா. அவங்க அப்படியே இருக்கட்டும். ஓகே. நமக்கு ஒண்ணும் அண்ட் பிரச்சனை அர்ச்சனா கிடையாது. கிட்டயுமே வந்து ஒரு சில பேட் குவாலிட்டீஸ்லாம் இருக்கு. அது என்னன்னா, நான் தான் டாஸ்க் லெட்டர் படிக்கணும். நான் ம். சொல்றது தான் செய்யணும். நான் சொல்றது தான் சமைக்கணும். அப்படிங்கிற அது ஒரு மாரி ஆர்வ கோளாறு ஒரு கூட நம்ம ஆமா எடுத்துக்கலாம்னு நெனைக்கிறேன். ஆர்வக்கோளாறு தான் ம். அவங்க. பட் அதனால அது அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க அவங்களோட கேரக்டர. பட் எஸ், இங்க எஸ். டோட்டல் ஸ்பாயில்டு தான். ஆனா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் பண்றது வந்து பெரிய விஷயமா தெரியுது எல்லாருக்கும். ம். இங்க மொத்தமா என்ன சொல்றது? உடனே சாம்பிராணி எங்க தான் போடுறது இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. தெரிய மாட்டேங்குது. ம். சோ இதுவரைக்கும் தான் தெரியுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து ரெட் கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒண்ணு குடுத்திருந்தாங்க. அத அவங்க அழகா குடுத்திருந்தாலும், நம்ம ஆளுங்க 2 பேரும் சேர்ந்து அத காமெடியா மாத்தி விட்டு வந்துட்டாங்க. ஆமா, அதையுமே அத வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வந்து அர்ச்சனா வந்து அது போயிட்டு நடந்துட்டு இருக்கு உள்ள. ஆமா. ஆக்சுவலா வந்து நேத்து லைவ்ல நான் அத பார்த்தேன். ம். இந்த வர அந்த டாஸ்க் வர்றதையே அவங்க தான் படிக்கிறாங்க அதையே. ஆமா. அவங்க தான் எடுக்குறாங்க. ஐயோ! ஏற்கனவே சிரிச்சுண்டே. என்ன சொல்லுவானுங்க. நீங்க வேற அனுப்பிச்சிட்டீங்களான்லாம் கேமரால கேட்டாங்க. ம். கேட்டுட்டு வந்து வைக்கும்போது, இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு பண்ணும்போது, படிக்கும்போதே மாயா கண்டுபிடிச்சுட்டாங்க. இது அர்ச்சனாக்கு தான். ஏன்னா, அவங்க பக்காவா மைண்ட்ல ஃபிட் பண்ணிட்டாங்க. நம்மள மாரி ம். அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் ம். அப்படிங்கிற மாரி. சோ, அதனால வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன மைண்ட்ல இருக்காங்கன்னா, ஆ இந்த கார்பெட் வந்து 2 ஸ்கொயர் மாரி குடுத்துட்டாங்க. ம். சோ, அதனால நீட்டா குடுக்கல. நம்ம ம். சீசன் 1ல பாத்தீங்கன்னா, ஜூலி நம்ம அண்ட் ஜூலி ஓவியாக்கு அத குடுத்திருந்தாங்க. பார்க்கும்போதே ஜூலி ஞாபகம் ஆமா. தான் வந்துச்சு. ஜூலி ஃபுல்லா அத நீட்டா இருந்தது. ம். அது வந்து சுருண்டுக்கும். இவங்க நீட்டி எடுத்து வைக்கணும். எடுத்து அந்த மாரி தான் போயிட்டு இருந்தது. பட் இது வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபன்னா அந்த இருந்தது. எடுத்த உடனே அந்த ஃபன் பண்ண மாயாவோடது நல்லா இருந்துச்சு. ஆமா. என்கிட்ட வந்துட்டு ப்ளவுஸ் நல்லா தான் இருந்துச்சு. இருக்கு. ஆமா. அதுவும் பூர்ணிமாவோட ப்ளவுஸ் அது. ஆமா நான் அத எடுத்துட்டு போட்டுடுறேன். வந்து என்ன போட்டு ஏறி நடங்கன்னு பூர்ணிமா ஆமா. சொன்னதுதான் நல்லா அது இருந்துச்சு. போட்டு இப்ப பாக்கறதுக்கு அது ஃபன்னா தான் தெரிஞ்சுது. ம். இது ஒரு மிடில்ல ஒரு 100 டேஸ்ல ஒரு 50த் டே இது வந்திருந்ததுன்னா, அந்த ப்ளவுஸ் இஷ்யூ பெரிய இஷ்யூ ஆயிருக்கும். நேத்து அது ஃபன்னோட எஸ், முடிஞ்சு எஸ், போச்சு. எஸ். சோ அது ஃபன்னா பண்ணாங்க. ஃபன்னா இது பண்ணாங்க. இல்ல இதே வந்து அர்ச்சனாக்கு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, "இத எப்படி நீ எடுத்துட்டு வருவ? இது ஒரு லேடீஸ்து. நீ இத எப்படி செய்வ?" அப்படி ஊன்னுவாங்க. ம். பட் இப்ப முடிஞ்சு போச்சு. ஓகே. அதையுமே வந்து எனக்கு எனக்கு வேண்டவே வேண்டான்ற மாரி தான் அர்ச்சனா சொன்னாங்க. ம். சொல்லிட்டு ப்ளீஸ் எனக்கு வேண்டாம். இது வந்து ஃபேன் ஜோன்ல கேட்கப்பட்ட கேள்விக்காக வந்திருக்கேன். என்னோட ஃபேன்ஸ்க்கு சொல்றேன். தயவு செஞ்சு வந்து நான் இந்த டாஸ்க் பண்ண மாட்டேன். ம். எனக்கு ஒருத்தர் வந்து கம்பளம் விரிச்சு நான் நடக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ம். இது ஆக்டிங்காவே கூட இருக்கட்டுமே. அது சொல்றதுக்கு ஒரு மைண்ட் வரும்ல. இது மாயாக்கோ இல்ல பூர்ணிமாக்கோ வந்து என்ன தெரியுமா பிடிப்பாங்க? எஸ். போடுங்க. நான் நடக்கிறேன். போடுங்க. அப்படின்னு இருப்பாங்க. பட் இவங்க வந்து அவங்க ஆக்ட் தான் பண்றாங்களா? ம். எனக்கு தெரிஞ்சு ஆக்டிங்காவே இருக்கட்டுமே. ஓகே. அவங்க அப்படி சொன்னாலுமே வந்து, ம். அது வந்து வெளியில தெரியும்போது, ச்சே இந்த பொண்ணு எப்படி சொல்லுது ஃபேன்ஸ்க்காக அப்படிங்கிற மாரி. பட் இத அப்படியே சென்சிபிளா மாத்தி ஒரு ஹியூமர் சென்ஸ் கொண்டு வந்து, அத பயங்கர டிராமாட்டிக்கா
நான் வந்து உனக்கு போட்டு விடுறேன், நான் எந்த இடத்துல போறேனோ நீ அந்த இடத்துல தான் நீ நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி அத வந்து ஷூ டைப்ல பண்ணிட்டாங்க. உனக்கு போட்டுனே இருக்கணும் தானே, நீ ரெட் கார்பெட்ல தானே இருக்கணும், நீ இப்படியே நட அப்படிங்கிற மாதிரி அவங்க அத மத்தியானத்துல இருந்து அசால்ட்டா நைட் நடந்துட்டு வரைக்கும் இருக்காங்க. இப்படிதான் புடிச்சிட்டு 2 பேரும் 2 பக்கம் புடிச்சிட்டு தான் நடந்தாங்க. அது போட்டுட்டு நடக்க முடியல. அதுக்கப்புறம் ஷூ மாரி அத பண்ணாங்க. ஷூ அதுக்கப்புறம் மாரி பண்ணி அதுல கண்டினியூவா நடக்க ஏதோ ஆரம்பிச்சு. பிராண்டோட நேம்லாம் போட்டாங்க. ஓ! போட்ட 5 நிமிஷத்துல பிக் பாஸ் என்ன பண்ணாரு, உங்க டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்ட்டாரு. அவ்வளவுதான் 2ம் கத்த ஆரம்பிச்சுச்சுங்க. இவ்ளோ வீணா போயிடுச்சு. பாவம் அவரே எனக்கு. கத்துதுங்க, "ஏய் நீ எப்படி நிறுத்த சொல்லுவ? அதெல்லாம் முடியாது. நான் போட வைப்பேன். இப்பதானே போட்டேன். மரியாதையா போடு." அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் போச்சு அது. 1/2 அன் ஹவர் போனதுக்கு அப்புறமா தான் வந்து கழட்டுனாங்க. அதுவும் அர்ச்சனா வந்து எனக்கு வேணவே வேணாம் அப்படின்ற மாரி ஃபுல்லா உதறி விட்டுட்டு போயிட்டாங்க. அது எவ்ளோ வெஞ்சன்ஸ் உள்ள இருந்தாலுமே கூட அத வந்து காமெடியா வந்து பிரசன்ட் பண்ண விதம் வந்து ஆமா. ரொம்பவே நல்லா என் இருந்துச்சு. தலைவிக்கு நான் தான்டா செய்வேன். என் தலைவிக்கு நான் தான்டா செய்வேன்ற மாரி ஃபேன்ஸ் எஸ், பாத்துக்கோங்க, எஸ். பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாரி பண்ணாங்க. நல்லா ஃபன்னா தான் இருந்துச்சு அது. இந்த விசித்ரா ரெட் மேடம் அப்ப வந்து கார்பெட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ம். நான் வந்து நான் பண்றேன், நான் பண்றேன், நான் பண்றேன், எஸ், நான் எஸ். பண்றேன். நானும் ஆமா. வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நானும் பண்றேன், அவங்களுமே நானும் பண்றேன்னு அவங்கள வந்து அலோவ் பண்ணல. ப்ளீஸ் மேடம் நீங்க வந்து பண்ணவே பண்ணாதீங்க. வேணாம் மேடம். உங்க ஏஜ் வேற அப்படிங்கிற மாரிலாம் அர்ச்சனா வந்து சொன்னாங்க. பட் இருந்தாலும், "இல்ல நான் பண்ணணும், நான் பண்ணணும்." "இல்ல, இல்ல வேணாம் மேடம்" அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கான்வர்சேஷன் போச்சு. ம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து மாயா வந்து அர்ச்சனாக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. "இப்ப அவ எப்படி இருப்பா? என் மேல கோவமா இருப்பாளா? நான் போய் பேசணும்னு நெனைக்கிறாங்க." ம். அப்படின்னும்போது நான் நான் என்ன சொல்றேன்னா சைலண்டாவே இருந்திருக்கலாமோ, ஏதாவது பேசாம இருந்திருக்கலாமோ அப்படிலாம் கூட அவ பேசுனாங்க. ஆனா அது உள்ளேந்து வந்துச்சா, இல்ல மாயா குடுத்ததுக்காக வந்துச்சான்னு கூட இல்ல, நமக்கு இல்ல. தெரியல. மாயா குடுத்ததுக்காகன்றது இல்ல. இன்னொன்னு என்னன்னா, விசித்ரா மேடம் வந்து ம். உள்ள கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அர்ச்சனா வெளில போனதுக்கு ம். அப்புறமா, உள்ள கான்வர்சேஷன்ல வந்து இப்ப நான் பேசினது தப்பா? அதுக்கான ரியாக்ஷன் தான் வந்து பூர்ணிமா நேத்து பேசினாங்கன்னு சொன்னேன் தெரியுமா? ம். நீங்க சீரியல் மாமியார் மாரி ரியாக்ஷன்ஸ்லாம் குடுத்தீங்க அப்படிங்கிற மாரிலாம் பேசினாங்க. சோ, அந்த பாயிண்ட்ட தான் இவங்க யோசிச்சிருப்பாங்க. அப்ப நம்ம இப்ப வெளியில நெகட்டிவா தெரிஞ்சிருப்போம். ம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? சரி நம்ம அவகிட்ட காமாவே போயிடலாம். ம். அப்படிங்கிற மாரி அவங்க வந்து நெனச்சுக்கிட்டு தான், நான் இப்ப போய் பேசினா அவ கோவமா இருப்பாளோ! என்கிட்ட பேசுவாளோ! இல்ல கோவமா என் மேல கோவம்லாம் போயிருக்குமோ! அப்படிங்கிற மாரி வந்து அவங்க மாயா கிட்ட சொல்லி, மாயா வந்து இங்க கன்வே பண்ணி, அவங்க வந்து நார்மல் கான்வர்சேஷன் மாரி தான் போச்சு. பட் அவங்க பேசுறேன்னு சொன்னாங்களான்றது நான் நோட் பண்ணல. ஓகே, ஓகே. ம். இதுவரைக்கும் அவங்க பேசினாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, ட்விட்டர்ல வந்து ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. என்ன அப்டின்னா, பிரதீப் வந்துட்டு பூர்ணிமா அம்மா குடுத்த ப்ராமிஸ்னால தான் நான் வாய மூடிட்டு இருக்கேன் அப்டிங்கிற மாரி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ராமிஸா இருக்கும்? ஏன் இப்டி வந்து சடனா வந்துட்டு அவரு இந்த ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்காரு? அது என்ன எதுக்காக அந்த ரியாக்ட் பண்ணான்னு தெரியல. ஒருவேள பிஆர்க்காக அந்த ரியாக்ட் பண்ணாரா? பிஆர்ஸ் பத்தி பேசினதுனால. இல்ல பிரதீப்ப யாராவது அட்டாக் பண்ற மாரி பேசுனாங்களா? பிரதீப்னால தான் பூர்ணிமா வந்து இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாரி நெகட்டிவா தெரிஞ்சாங்கன்ற மாரிலாம் பேசுனாங்களா? அப்படின்றதுக்காக அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரா? அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. பட் பிரதீப் இந்த டைம்ல அந்த ட்வீட் போட்டது வந்து எனக்கு தோணுது தோணுது. என்னன்னா, ம். கரெக்ட்டா ஒரு கண்டஸ்டன்ட் வெளியில வராங்க. அந்த கண்டஸ்டன்ட்டோட பேரண்ட் வந்து பிரதீப் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் குடுத்துருக்காங்க. ம். சோ, ஓகே, ஓகே. அவங்க மேல தப்பு இருந்திருக்கு. ம். அதனால தான் அவங்க ஃபேமிலி போயிட்டு அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சோ, அதனால அவர் வந்து ஜென்யூனா ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையில நம்ம எந்த விதத்திலயும் கெட்ட பேர் வாங்கி குடுத்துறக் கூடாது. எந்த ஒரு கெட்ட பேரும் வர வச்சிடக் கூடாது. எந்த ஒரு பொண்ணுக்கும் அப்படின்றதுனால அவர் வந்து நான் சைலன்ட்டா அமைதியா இருக்காரு. இருக்கேன். ம். இந்த அனாவசியமா அந்த பேசுற வார்த்தைகள் எல்லாம் வந்து ஆ கொஞ்சம் நிறுத்திக்கோங்க அப்டிங்கிற நிறுத்திக்கோங்க மாரி. அப்படிங்கிற மாரி கூலிக்கு மாரடிக்கிற கும்பல் அப்படின்னும்போது நம்மளுக்கு யார் தோணுதுன்னா, பிஆர் கண்டிப்பா தான் தோணுது. பிஆர். ம். சோ, ஆ என் வாய கலராதீங்க. இட்ஸ் நாட் மை வைப் அப்படின்ட்டு மாரி சொல்லியிருக்காரு. எஸ் அவர் அப்படி கிடையாது. ஆனா நீங்க அவர் அப்படிதான் வந்து அவர் அப்படிதான். அவர் அப்டி வந்து கிரியேட் பண்ணி பெண்கள் விஷயத்துல வச்சிருக்கீங்க. தப்பான ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அவர் வெளியில முத்திர குத்தி ம். அனுப்பிச்சீங்க. ஆமா. பட் அந்த மனுஷன் எவ்வளவு ஜென்யூனா இருந்தா ஒரு ப்ராமிஸ்க்காக எதுவுமே சொல்லாம இருக்காரு. அவர் நெனச்சிருந்தா, அவங்க அம்மா என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்றத சொல்லியே ப்ராமிஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். ம். பட் அப்படி சொல்லலன்னும் போது அவர் வெளியில அத சொல்ல விரும்பல. ஆனா இந்த விஷயங்கள மட்டும் அவர் வெளியில சொல்லியிருக்காரு. ஓகே. மாரடிக்கிற அதாவது கூலிக்கு மாரடிக்கிற கூலிக்கு கும்பல் மாறிக்கிற வந்து கும்பல். என்ன வந்து இந்த மாரி பேசுனீங்கன்னா, என் வாய கலராதீங்க அப்படிங்கிற ம். மாரி. அண்ட் மார்னிங்குமே ஏதோ ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. சரியா எனக்கு தெரியல. பொங்கலுக்கு பொங்கிடலாம் அப்படிங்கிற மாரி ஏதோ சம்திங் ஓகே. போட்டிருந்தாரு. எந்த பொங்க அதுக்கு போறாருன்னு முன்னால தெரியலையே. ஃபுல்லா ஒரு பேராகிராஃப் மாரி போட்டிருந்தாரு. அது ம். என்னன்றது நான் சரியா கவனிக்கல. அந்த ட்வீட் வேகமா போயிடுச்சு. ஸோ அதனால பார்க்க முடியல என்னால. ஆ அந்த மாரி தான் போட்டிருந்தாரு. பட் அ என்னைக்குமே வந்து பிபி7 அப்படின்னாலே ஞாபகம் வர்றது பிரதீப் ஆண்டனி தான். எஸ். பிரதீப் அவரு ஆண்டனி வந்துட்டு அப்பவே வின் பண்ணிட்டாரு. இருந்திருந்தா, ம். இந்த கேமே வேற மாரி இருந்திருக்கும். ம். மாயாலாம் வந்து ரொம்ப கிளியர். அப்படியே டவுன் ஆயி போயிட்டு இருப்பாங்க வெளியில. அந்த ம். மாரி ஒரு கேமா இருந்திருக்கும்.
பட் ஒரு நல்ல ஒரு காம்படிட்டர் வந்து வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா இதுல எனக்கு யாரு வின் பண்ணாலுமே வந்து பிரதீப் வந்து மக்களோட மனசுல எப்பவுமே இருப்பாரு வின்னராவே. பிரதீப் தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ம். தான் நாங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா ம். வெளியில வந்தாலுமே வந்து என்னைக்குமே அவரை மாதிரி வந்து அதாவது சில வார்த்தைகள் தான் தப்பா பேசின அந்த ம். அசிங்கமா பேசின வார்த்தைகள் மட்டும்தான். அதை தவிர்த்து அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர். பர்சன். ம். ஸோ அதனால வந்து அவரை மிஸ் பண்ணது இவங்களுடைய பேட் லக் அப்படின்னு தான் ம். சொல்லணும். அதனால அதுக்கப்புறமா அவரு உள்ள வரமாட்டாருன்றது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வெளியில இவ்ளோ ஃபேன்ஸ்க்காகவாவது அட்லீஸ்ட் ஒரு ஃபேன் மீட்ல வந்து அவர் இருக்கணும் அப்படிங்கிற மாரி என்னோடைய ஆசை. ஓகே பார்க்கலாம். அவரும் வராரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் ஏன்னா நம்ம அவருக்கு பார்க்கணும்ல. அவ்ளோ ஃபேன் பேஜ். அவ்ளோ பேர் ஒரு 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 4 பேஜாவது எனக்கு மெசேஜ் பண்ணி, அவர் ஃபேன்ஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. நாங்க அவர மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து கேட்கறாங்க, மெசேஜ் ம். ம். பண்றாங்க. பட் அவர் வந்து இப்போதைக்கு நான் எதுவும் பண்ற ஐடியால இல்ல. நான் யாருக்குமே வந்து இன்டர்வியூ குடுக்குற ஐடியால இல்ல அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காரு. ம். சோ வந்து அது நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அவர. எஸ். அதனால வந்து எதுவுமே பண்ணல. பட் பிரதீப் ஆண்டனி தான். அங்கேன்னா அவரோட அங்கதான். அவரோட வைப் ம். தான். இப்போ நல்ல ஃபன் பண்ணிட்டு இருந்த பூர்ணிமா வந்து சடனா 60 லேக்ஸோட வெளில வந்துட்டாங்க. அது வெளில வரும்போது எல்லார்கிட்டயுமே வந்து நான் எதாவது தவறு பண்ணியிருந்தால் ஆமா. மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாரி அப்படியே சாஷ்டாங்கமா கால்ல எல்லாம் விழுந்து மன்னிப்புலாம் கேட்டிருந்தாங்க. நிஜமாவே அது வந்து கால்ல விழுறதுன்ற ஒரு விஷயம் வந்து அவங்க ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரி தெரியல. சரி இப்போ வெளில போயிட்டாங்க. நாளைக்கு வந்துட்டு சாட்டர்டே எபிசோட்ல கமல் சார் கிட்ட இன்ட்ரோ பண்றதுக்கு வருவாங்களா? வருவாங்க. கண்டிப்பா வருவாங்க. சாட்டர்டே எபிசோட்ல வருவாங்க. ம். ஏன்னா வந்து சார மீட் பண்ணாம போ முடியாது. அவங்க பையன வீடியோ ஏன்னா பார்க்கணும். மிட்நைட் ஃபிரெண்ட்ஸ் எவிக்ஷன் எல்லாம் பார்க்கணும். பண்ணும்போது அனன்யாவ அப்படிதான் உள்ள கூட்டிட்டு வரல. அப்படியே அனுப்பிச்சுட்டாங்க. சோ இல்ல பூர்ணிமாவையும் ஆக்சுவலா கூட்டிட்டு அனன்யா வருவாங்களா? வந்து முதல்லயே போயிட்டு திருப்பி வந்த கண்டஸ்டன்ட். ம். திருப்பி வந்து 2 வாரம் தான் இருந்தாங்க. ம். அவங்களுக்கு பெருசா பயண வீடியோவும் இல்ல. அவங்க பெருசா எதுவும் பண்ணவும் இல்ல. சோ அதனால திருப்பி அவங்கள கூப்பிடணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஓகே. அதுவும் இல்லாம அதான் மிட் வீக்ல போனதுனால. அதனால வந்து இந்த வீக் வந்து பூர்ணிமா பூர்ணிமா வருவாங்க. ஆமா. போனதுனால ஓகே. சோ அவங்க கண்டிப்பா வருவாங்க. அண்ட் அது அவங்க எவிக்ஷன் அதாவது அவங்க வெளியில போனது இல்லாம இன்னும் 2 பேர் பேலன்ஸ் இருக்காங்க. அந்த வாரம் எப்படி உங்களுக்கு பார்த்தாலும் தெரிஞ்சிரும். புள்ளி கேங்ல இருந்து 2 பேர் போய் தான் ஆகணும். ஓகே. அப்ப இப்ப யார் வந்து இந்த வாரம் எவிக்ட் ஆகுறான்றத நம்ம பார்ப்போம். அண்ட் ஆமா. நம்ம ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து உள்ள வரல. இன்னும் யாருமே ஆமா. என்ட்ரி குடுக்கல. ஆமா. இந்த வாரம் குடுப்பாங்களா? அதான் இப்ப இன்னைக்கு ஃப்ரைடே ஆயிடுச்சு. சோ ஆமா. நாளைக்கு வந்து சாரோட எபிசோட் முடியவே ம். முடியாது. ம். எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு மண்டே டெலிகாஸ்ட் ஆகும். சோ சண்டே எல்லாரும் உள்ள என்ட்ரி குடுப்பாங்க. ம். மேக்ஸிமம் பீப்பிள்ஸ் வந்துருவாங்க. நம்ப பிரதீப் அண்ட் வரமாட்டாங்க. பிரதீப் வரமாட்டாரு. ஐஷு வரமாட்டாங்க. ஐஷு வர வாய்ப்பு இருக்கு. ஓ! வாய்ப்பு இருக்கு. நேத்து வந்து 80 50ல இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் 80க்கு ஆமா. வந்திருக்காங்க. ஆமா. ஓகே. ஐஷு வரதுக்கு வாய்ப்பு அப்ப இருக்கு. நிக்சன் பட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 100% அப்படின்னு கேட்டா எனக்கு அது கன்ஃபார்மா தெரியல. ம். பட் ஐஷு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் நம்ம சரவண விக்ரம், ஜோவிகா அண்ட் அக்ஷயா வந்து ஏதோ வெளியூர் போற மாரி ஏதோ ஓகே, ஓகே. ஸ்டில்ஸ் ம். பார்த்தேன். மேபி அவங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க உள்ள வருவாங்க. அதுக்குள்ள பேலன்ஸ் யார் யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்லலாம் எவிக்ட் ஆனாங்களோ அவங்க எல்லாரும் உள்ள என்ட்ரி வரதுக்கு குடுப்பாங்க. என்ட்ரி குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யுகேந்திரன் சார் வரதுக்கான வாய்ப்பும் இல்ல. ஆமா. அவரதும் ஆ. எனக்கு சரியா தெரியல. விசா ம். இருந்தா கண்டிப்பா வருவார். பட் ஃபினாலே அப்படின்றதுனால முன்னாடி அவர் எலிமினேட் ஆயி போகும்போதே விசா அப்ளை பண்ணிட்டு இருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஓகே. பட் பாப்போம். பட் அவர் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா. அவர் ரொம்ப கம்மி நாட்கள் தான் இருந்தாரு. ம். ஆனா இருந்த வரைக்கும் யுகேந்திரன் சாரோட அந்த பங்கு வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்லா ப்ளே பண்ணாரு. நல்லா பாடுனாரு. ம். அப்ப ரொம்ப என்டர்டெயின்மென்ட்டா இருந்தது. ம். நல்லா இருந்துச்சு பாக்க. பட் அதுக்கப்புறமா வந்து எல்லாமே அப்படியே அப்படியே டல் ஆன மாரி இருந்தது. பாட்டுல இருந்து எல்லாமே. பட் அர்ச்சனா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே பூஸ்ட் அப் ஆச்சு. பட் அந்த அளவுக்கு இல்ல. இல்ல. அந்த அளவுக்கு உங்களால கொடுக்க முடியல. ஆமா. என்னதான் இருந்தாலும் வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற மாரி ஆசை ஆயிடுது. யுகேந்திரன் சார் வந்து நெக்ஸ்ட் வீக் வரணும். வந்து ம். ஃபுல்லா இருந்துட்டு ஃபினாலே வரைக்கும் வந்துட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு உங்களுக்கு இல்ல போணும். எல்லாருக்குமே அதான் ஆசை. ஆமா. யுகேந்திரன் சார் உள்ள வரணும் அப்படிங்கிறது தான் அவள வெயிட் பண்ணிட்டு ஆமா. இருக்காங்க அவங்களோட ஃபேன்ஸ் கூட. சோ எல்லாரையும் மீண்டும் வந்து நம்ம பிபி7ல பார்க்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்பவே ஆர்வமா. சோ கண்டிப்பா. நாளைக்கு வந்து அத பார்க்கலாம். சோ தொடர்ந்து பேசுவோம் பிக் பாஸ் நிகழ்ச்சிய பத்தி. தேங்க் யூ மேம். தேங்க் யூ.